Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் ஆலங்குளம் பகுதியில் தனியார் எத்தனால் ஆலைக்கு அனுமதி அளித்த விளம்பர திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் காரியாபட்டி கிழக்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் தோப்பூர் முருகன் தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மணிமேகலை உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்களது முழு ஆதரவை அளித்தனர். மேலும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் பொதுச் செயலாளர் அர்ஜுனன், இணை ஒருங்கிணைப்பாளர் அசோகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டத்தில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் பெண்கள் 2 உயிரிழந்தனர். வில்லரசம்பட்டி பகுதியில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரம் இருந்த பள்ளத்தில் தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் காரில் சென்ற பெண்கள் 2 படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் உயிரிழந்த 2 உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினம் பகுதியிலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் கடந்த 2 தினங்களாக பெரும்பாறை எனப்படும் பெரிய வகை மீன்கள் அதிக அளவில் கிடைப்பதால் வீடு திரும்புவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. 200 டன் அளவிற்கு மீன்கள் கிடைத்துள்ளதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். எனினும் மீன்களை கரைக்கு கொண்டு வருவதில் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அதே சமயம் கிலோ 400 ரூபாய்க்கு விற்பனையான மீன்கள் தற்போது 100 ரூபாயாக விலை குறைந்துள்ளதால் மீன்கள் பிடிபட்டும் லாபம் கிடைக்காது என்பதால் மீனவர்கள் கவலையடைந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே டீ கடையில் நள்ளிரவில் சிலிண்டர் வெடித்து ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு நிலவியது. அரசமலையில் செயல்பட்டு வந்த டீ கடையில் நள்ளிரவு எரிவாயு கசிவால் சிலிண்டர் வெடித்து பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் கடையில் இருந்த சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தமிழக ஆந்திர எல்லையில் பெய்த கனமழையால் தடுப்பணை நிரம்பி உபரி நீர் வெளியேறுகிறது. தமிழக ஆந்திர எல்லையில் உள்ள வனப்பகுதிகளிலும் பாலாறு நீர்பிடிப்பு பகுதியில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழை காரணமாக தமிழக ஆந்திர எல்லையான பெரும்பள்ளம் என்ற இடத்தில் பாலாற்றில் குறுக்கே ஆந்திர அரசு கட்டியுள்ள 12 அடி உயரமுள்ள தடுப்பணை முழுவதும் நிரம்பி தமிழக பாலாற்றில் நீர் வெளியேறி வருகிறது. ஆந்திர அரசு 22 தடுப்பணைகளை கட்டியதால் தமிழக பாலாற்றிற்கு நீர் வருவது தடுக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்த விவசாயிகள் இதை தடுக்க பொம்மை முதல்வர் அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தென்காசி புளியங்குடி அருகே நீச்சல் குளத்தில் மூழ்கி சிறுமி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரத்தினபுரியைச் சேர்ந்த ராஜேந்திரன், இசக்கியம்மாள் தம்பதியின் மகளான கன்சிகா ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த நிலையில் தனியார் நீச்சல் குளத்தில் குளித்துக் கொண்டிருந்த போது சிறுமி கன்சிகா எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கியுள்ளார். இதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் சிறுமியை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் பெற்றோர் மற்றும் உறவினர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.